गतवत्सरपर्यन्तम् अत्रैव कलाशाला परिसरे रामरत्नं विद्यालयः इति प्रैमरी स्कूल प्रचलदासीत्। तत्र मॉडर्न एजुकेशन एव पाठयन्तः आसन्। तदत्र इदानीं कृष्णस्वामी संस्कृत एजुकेशन ट्रस्ट सदस्याः एवं चिन्तनं कृतवन्तः यत् सामान्य मॉडर्न एजुकेशन परिपाठीं पाठयितुं बह्व्यः पाठशालाः सन्त्येव लोके इति स्थिते कृष्णस्वामी आर्याणां यः समारम्भः सः सम्यक् अनुवर्तनीयः यदि तर्हि आरम्भविद्यायाम् अर्थात् प्रैमरी स्कूल विद्यायामेव भारतीय ज्ञानपरम्पराधारित शिक्षणं यदि दातुं शक्यते तदेव अस्माकम् उचितं भवेत् इति सङ्कल्पितवन्तः। तस्य सङ्कल्पस्य फलरूपेण इदानीं रामरत्नं भारतीय बालविद्यालयः समारभ्यते। तत्र 6 वयः आरभ्य 10 वयः पर्यन्तं छात्राः प्रैमरी स्कूल एव किन्तु भारतीय ज्ञानपरम्पराधारित शिक्षणं तत्र प्रदीयते इति। तद् अधिकृत्य भाषणं कर्तुं समागच्छति श्रीमती अनन्तलक्ष्मी महोदया। इयञ्च महोदया अनादि फाउंडेशन इत्यस्य फाउंडर वर्तते। तामहं प्रार्थये रामरत्नं भारतीय विद्यालयम् अधिकृत्य किञ्चित् भाषणं क्रियतामिति। பெரியவா சரணம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த அற்புதமான நாளில் இந்த ராமரத்னம் பாரதிய வித்யாலயம் தொடங்குறது எங்கள் எல்லாருக்குமே பெருமையாக இருக்குது. பெரியவா இங்கே பேரண்ட்ஸும் குழந்தைகளும் வந்திருக்கா. உங்களோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தெரிவிங்கோ. பொதுவாக நம்ம அட்லீஸ்ட் நான் படித்தது ஃபுல்லாகவே நம்ம கொலோனைஸ்டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு விதத்தில் பிரயோஜனமாக தான் இருந்திருக்கு. படிப்படியாக நம்ம முன்னேறினோம், வேலை கிடைச்சது, ஒரு ஆசிரியராக இருந்தோம். ஆனால் நம்மளோட குழந்தைகளை வளர்க்கும் போதும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற குழந்தைகளை பார்க்கும் பொழுதும் அந்த எஜுகேஷனில் ஏதோ ஒரு கேப் இருக்குது அப்படிங்கிறது அனுபவமாச்சு. நம்ம 12th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்டில் பயாலஜியை பற்றி படிக்கிறோம். கிட்னி, லிவர் எல்லாமே படிக்கிறோம். ஆனால் நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயம் அந்த புஸ்தகத்தில் இல்லை. அந்த டீச்சரே சொன்னாதான் உண்டு. நம்ம பூலோகத்தில் இருக்கிற நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த நட்சத்திரங்கள் எப்படி இயங்குறது, இந்த பிளானட்ஸ் எல்லாம் எப்படி இயங்குறது அப்படிங்கிற தகவல் தெரியல. இப்போ இன்னைக்கு நம்ம 18th ஜூன்னு சொன்னால் அதை நம்ம மாடர்ன்னு பார்க்குறோம். அதே நம்ம திதியோ இல்லை நட்சத்திரமோ சொன்னால் குழந்தைங்க அதை சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னு நினைக்கிறா. அந்த மாதிரி சமுதாயத்தில் இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி பொதுவான ஒரு கருத்து இருக்கும் பொழுது இந்த கொலனைஸ்டு எஜுகேஷனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம என்ன கொடுக்க முடியும்? வேத பாடசாலைகள் நிறைய இருக்குது. ஆனால் பாடசாலைக்கும் போக முடியாமல், ஆனால் இப்போ மாடர்ன் எஜுகேஷனும் வேண்டாம் இருக்கிற நிறைய பேர் இருக்கா. அவளுக்காக இந்த ராமரத்னம் பாரதிய வித்யாலயம் மூலமாக தொடங்கி இருக்கோம். நம்ம 6லிருந்து 10 வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு ஆயுர்வேதம், பாரதிய கணிதம், நட்சத்திர வித்யா, யோக சாஸ்திரம், யோக பயிற்சியும் கூட. அது தவிர இந்த ஒரு ஹெர்பல் கார்டன் எல்லாம் செட் பண்ணியிருக்கோம். படிப்படியாக நம்ம குழந்தை நம்மளோட பாரம்பரிய நாலேஜை விஞ்ஞான ரீதியாகவும் புரிஞ்சுக்கிற மாதிரி இந்த ஒரு கரிக்குலம் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த புஸ்தகங்கள் பார்த்தேன்னா இது பாரதிய விஞ்ஞானம், பாரதிய கணிதம், பரம்பரா அப்படிங்கக்கூடிய நம்மளோட கதைகள். இப்போ பெரும்பாலும் பேரண்ட்ஸுக்கு என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா, அப்போ மாடர்ன் எஜுகேஷன் இந்த குழந்தைகள் இங்கே படிக்கிறாளே, அப்போ மாடர்ன் எஜுகேஷனோட எப்படி இன்டகிரேட் ஆவா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்காக நம்ம ஓப்பன் ஸ்கூலிங்கோட சர்டிஃபிகேட்டும் அந்த எக்ஸாமும் எழுதி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பழனியில் தர்மா குருகுலம் அப்படின்னு நடத்துகிறோம். அங்கே 11 வயசுலேருந்து இருக்கா. அதில் படிக்கக்கூடிய 2 குழந்தைகளுக்கு இப்போ ஐஐடி மெட்ராஸோட டேட்டா சயின்ஸோட அட்மிஷனும் கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இந்த பரம்பரை நாலேஜை படித்தாலும் கூட அதுக்கு நல்ல மதிப்பு இருக்குது. ஏன் நம்ம கல்லூரியிலேயே பிற்காலத்தில் இந்த ஃபவுண்டர்ஸோட விஷன் என்னன்னா, இந்த குழந்தைகள் இங்கேயே படித்து இங்கேயே மேற்படிப்பும் படித்து ரிசர்ச்சும் பண்ணி நம்மளோட பரம்பரை நாலேஜை உலகம் முழுக்க பரவணும் அப்படிங்கிறது தான் அவளோட சங்கல்பம். அதில் ஒரு நிமித்தமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே பெருமையாக இருக்குது. இந்த தருணத்தில் எல்லாரோட ஆசீர்வாதமும் கேட்டுக்கிறோம். இங்கே எல்லா பேரண்ட்ஸு, குழந்தைகள் எல்லாருமே வந்திருக்கா. வணக்கம், நமஸ்காரம்.